Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. நல்லா சூடா இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துல கூட தொற்றக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலா ஏன்சிடி கிச்சனுக்கு வந்த உடனே ஐ சா கறி குழம்பு இங்க வந்து ரெடியா இருக்கு. அண்ட் அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா தோசை ஊத்துறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ அதனால நான் ஊத்துறேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னதான் கதை, என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு 24 hours விருந்து சாப்பாடு தான் சாப்பிட போறோம். ஏன் இன்னைக்கு முதல்ல கறி குழம்பு வச்சாங்க அப்படின்னா, வியட்நாம்ல இருந்து வந்து எனக்கு எல்லாமே சாப்பிடாத மாதிரி இல்லை, என்ன சொல்றது, எனக்கு பிடிச்சதெல்லாம் இப்ப சாப்பிடணுங்கிற மாதிரி ஆசையா இருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல உப்பு புளி காரம் ஒண்ணுமே இல்லை, கறியெல்லாம் அப்படியே பச்சையா வேக வச்சு இது பண்ணாங்க. ஸோ அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லதா சாப்பிடணும் அப்படின்னு கேட்டதுனால டுடே வி மேட் கறி குழம்பு. ஸோ அதுதான் அப்படியே நினைச்சேன், அப்படியே நமக்கு வீட்டுல பிடிச்ச எல்லாத்தையுமே செஞ்சு அது வந்து ஒரு விருந்து செட்டப்ல வச்சு நாமே வந்து இன்னைக்கு ஒரு 24 hours விருந்து சேலஞ்ச் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு நான்வெஜ் சேலஞ்ச் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஒரு கொலாபரேஷனா ஆக்கி இன்னைக்கு வந்து ஃபுல் விருந்து. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் குவைட் சிம்பிள், கறி குழம்பும் தோசையும். ஆனா லஞ்சுக்கு அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் தோசை, நானே தோசை ஊத்த போறேன். கைஸ் ஸ்டவ் ஆன் பண்ண மறந்துட்டேன் கைஸ். கிச்சன்ல நான் இப்படி இருந்து சொதப்ப எங்க அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. பிகாஸ் கிச்சனோடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிளம்பலாம், போயிட்டு நம்ம வெளில வெயிட் பண்ணலாம், அவங்களாவே வச்சு கொடுப்பாங்க. கிளம்புறேன், அதை வந்து எடுத்துருங்க மம்மி. நான் ரொம்ப அழகா சுட்ட தோசை, கேர்ஃபுல். வராதீர்கள் தம்பிகளே. எங்க மம்மி வந்துட்டு இது விருந்து செட்டப்ங்கிறதுனால எனக்கு இலையில தான் நீங்க சாப்பாடு தருவாங்களா. கீழ இருக்கு. சோ கைஸ், வீட்டு குக்கிங் தான் கைஸ், இதெல்லாம் பார்க்க கூடாது. அட லிட்டரலி சொல்றேன், அந்த ஸ்மெல், அந்த இலையில சூடா சாப்பாடு வைக்கும் போது அந்த ஸ்மெல் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இங்க காலைல நல்லா காத்து வேற அடிக்குதா, அதனால அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். சீரியஸா சொல்றேன், தோசை எல்லாம் வந்து அப்படியே ஆசையா இருக்கு. நான் வியட்நாம்ல போயிட்டு எதுவுமே எனக்கு பிடிச்ச சாப்பாடாவே அமையல. லைக் காரசாரமா கிடைக்காதா, பிரியாணி வாங்கினா கூட அந்த ஊர்ல இருந்து ஏதோ மஞ்ச சாதம் மாதிரி இருக்கு, வெறும் சாதத்துல மஞ்சள் பொடி போட்ட மாதிரி. லிட்டரலி ரொம்ப ஏங்கி போயிருந்தேன். அதனால வீட்டுல கறி குழம்பு வச்சாங்க. பட் அதையே அப்படியே வந்து ஒரு விருந்து கான்செப்ட் பண்ணிட்டேன். இலையில எல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து மதியம் வந்து இந்த ஃபுல் இலை போட்டு சாப்பிடலாம். ஏன்னா நமக்கு அவ்வளவு டிஷ் இருக்கு. ஐயோ, லிட்டரலி தோசை வித் கறி குழம்பு, இந்த காம்பினேஷன் எப்படி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து தோசை வித் கறி குழம்பு காம்பினேஷன் பிடிக்கும், இட்லி வித் மீன் குழம்பு காம்பினேஷன் பிடிக்கும். பை தி வே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இப்படி முடிஞ்சிருச்சு. பெருசா பிளான் பண்ணல, அதனால பிரேக்ஃபாஸ்ட்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. லஞ்சுக்கு இப்பவே நான் லிஸ்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சில குக்கிங் ரெசிபிஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா, ரைத்தா, ஒயிட் ரைஸ், ரசம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு காக்கா வந்துச்சு, காக்கா வச்சு வீடியோ எடுக்கலாம்னா இங்க ஒரு எலி குட்டி. எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. ஓகே, சோ இப்போ வந்து என்னெல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒரே ஷார்ட்டா வாங்கிட்டு வந்துடுவேன். லிஸ்ட் 1 கிலோ சிக்கன் வாங்கிக்கோ, ஒரு புதினா கட்டு வாங்கிக்கோ, கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் வாங்கிக்கோ, ஒரு புதினா கட்டு, நெய் 1 கால் கிலோ வாங்கிக்கோ. அவ்வளவுதான் போதும். தக்காளி வெங்காயம் அதெல்லாம் விட்டு உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஏன் பறந்துட்டான். ஓகே, சோ கைஸ், நான் லிஸ்ட் எல்லாமே போட்டிருக்கேன். எல்லா லிஸ்டும் ரெடியா இருக்கு. இப்போ வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னெல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. கடை கிளம்பலாமா? எப்படி ஒரே செகண்ட்ல ட்ரெஸ். Let's get ready with me. First Nutriderm உடைய foaming cleanser இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது சூப்பர் ஜென்டிலா செம்ம எஃபெக்டிவா இருக்கும். இந்த foaming cleanser டீப்பா கிளென்ஸ் பண்ணும் without stripping away our skin's natural moisture. It removes excessive oil, dirt and even makeup, all while strengthening your skin barrier. இதுல niacinamide, panthenol and vitamin C infuse பண்ணிருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி பிரைட்டன் பண்ணி ரிவைவ் பண்ணுது. And the best part என்ன தெரியுமா? It is suitable for all skin type, even sensitive skin. And that's why ஒரு வாஷ்க்கு அப்புறமும் my skin feels clean, smooth and refreshed. இப்போ என்ன தெரியுமா ஆச்சு, டிரான்சிஷன்லாம் அழகா பண்றேன்ட்டு ட்ரெஸ் மாத்தி போட்டிருக்கேன். இது கழுத்து, பின்னாடி இருக்கு நெக்கு.
Okay, next moving on to Nutriderm's moisturizing lotion. In the lightweight moisturizer is packed with a unique vitamin E phosphate which is known for its deep moisturizing and skin repairing benefits. இது redness, acne spots, even agingக்கு சில அறிகுறியா இருக்கிற fine lines, stretch marks இது எல்லாத்தையுமே reduce பண்றதுக்கு கூட help பண்ணுது. And with its anti-inflammatory and barrier repairing properties, it keeps our skin calm, smooth and hydrated all long day. Plus, இது dermatologist recommended and perfectly pH balanced for sensitive skin. I'm loving this both. And என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா என் பர்த்டே வேற 10 நாள்ல வருது. இந்த டப்பா வேற காலியாக போகுது. நான் சும்மா சொல்றேன், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். நீங்க ஏதாவது எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்ப முக்கியமா. அண்ட் நீங்களும் இந்த அமேசிங் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நியூட்ரிடர்ம் இந்தியாஸ் அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஐபீரியா ஸ்கின் பிராண்ட்ஸ்ல வந்து இது அவைலபிளா இருக்கும். அண்ட் நான் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து கீழே யூடியூப் கார்ட்ல வந்து டேக் பண்ணி வைக்கிறேன். இதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். ஸோ டூ செக் இட் அவுட். அடுத்தபடியா லைட்டா லிப் பாம் மட்டும் போட்டுக்கலாம். ஃப்ரீ ஹேர்லயே போவோமா? கொண்டு போட்டா என் மூஞ்ச என்னாலே பார்க்க முடியல. ஓகே, ரெடி. லிஸ்ட் வந்து போன்ல தான் இருக்கு. சோ அப்படியே கிளம்பலாம். பர்ட்டா பாய். गाइस நாங்க வந்து இப்போ லஞ்சுக்கு ரெடி ஆயிட்டோம். எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். எல்லாம் வந்துச்சுல, எதுவும் மிஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு பிரியாணில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பிரியாணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சிக்கன் 65 ஒரு பக்கம் ரெடியாக, சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு ஜாலியா இருக்கு. இந்த வியட்நாம் காரனுங்களுக்கு பிரியாணி எல்லாம் எப்படி இருக்கும், முதல்ல சிக்கன் எப்படி சமைக்கணும்னு சொல்லி தரணும் மம்மி. அம்மா சாப்பாட்டுக்கு நான் வெயிட் பண்ற மாதிரி எங்க அம்மாவோட பெட்டு என்னடா கேமரா ஜூம் ஆகல, இவனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எப்படா ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சைடுல வந்து இப்ப கறியை ஏதோ வேக வைக்க போறாங்களாம். சூடு இல்ல, அவ்வளவுக்குள்ள நடிக்கிற மாதிரியே நல்லா இருக்கு. கொஞ்சம் காரம் போடணும்ல. ஏங்க அடிங்க. கைஸ் பிரியாணி வந்து இப்ப நாங்க வச்சிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுப்புல வந்துட்டு we are going to make a ரசம். கடைசியா தான் நாங்க சிக்கன் 65 பண்ண போறோம். பை தி வே எலிக்குட்டியோட சவுண்ட் ரொம்ப நேரமா கம்மியாவே இருக்கு. என்ன பண்றான் டேய்? என்ன பண்ற நீ? யாருமே கண்டுக்கிறதே இல்ல. நான் எப்படி டேஸ்ட் பாக்குறது? ஸ்பூன் ப்ளீஸ். ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரசத்தை டேஸ்ட் பார்த்துடலாம் கைஸ். ஸ்பூன் ரசத்துக்கு காரம் எப்படி சேரும்? ரசத்துக்கா காரம் கம்மியா இருக்க மாதிரி இல்ல? இன்னும் மிளகாலாம் தாளிக்கணும்ல. இப்போ வந்து ஒரு அடுப்புல ரசம் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு அடுப்புல வந்து நாங்க சிக்கன் 65 வச்சிருக்கோம். அண்ட் இந்த பிரியாணி இஸ் ஹியர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் 65 அதை முடித்து அதை தொடர்ந்து பிரெட் அல்வா. ஓ மை காட், வீட்டுல நீ நிறைய செய்யறாங்க. முட்டை அவிக்க போறோம். இது ஒரு பக்கம் சைட்ல வெந்துட்டு இருக்கு கைஸ். ஒரே ஒரு முட்டை தான் இருக்கு சிங்கிளா, அதனால வேகுது. Wow, biryani ready guys. Tell me, what do you want? சொல்லு. உனக்கு இப்ப சிக்கன் வேணும் அதானே? குக் ஆகட்டும், நான் உனக்கு தரேன். இல்லைன்னா வியட்நாம் சாப்பாடு மாதிரி வேகாததா இருக்கும். இங்க ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க ஒருத்தன் பாருங்களேன், எப்ப ரெடி ஆகும் தூக்கிட்டு போலான்னு பாத்துக்கிட்டே இருக்கான். கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த முட்டையை மட்டும் சூடா இருக்கு பாத்துட்டு
ஒரு கழுவு, சிங்கில கழுவு. சூடா இருக்கு. முட்டையை மட்டும் உரிக்கணும். தயிர் பச்சடி அங்க ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. கைஸ் நம்ம வந்து இப்போ அடுத்து ஜூஸ் ரெடி பண்ண போறோம். ஜூஸ் இல்லைன்னா எப்படி? ஸோ அதுக்கு வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கு தான் நான் பல நாள் வந்து காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி ஒரு 8 நாள் கழிச்சு ஃபைனலி வந்து நான் எங்க வீட்லயே விருந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். நான் எல்லாம் எனக்கு பிடிச்ச பிரியாணி, சிக்கன் 65ல இருந்து எல்லாமே இருக்கு. வைங்க வைங்க. ஸ்வீட்டோட ஆரம்பி. இங்க இலையில ஜூம் வை. நான் பேசுறதுல அப்புறம் எடுத்துக்கலாம். சாப்பாடு தான் முக்கியம். ஸோ ஸ்வீட்டுக்கு வந்துட்டு ஆமா 2 எறும்பு ஓடுது. ப்ரோட்டீனா ஆட் பண்ணிடுவேன். ஓடி போயிடு, ஓடிப்போ ஓடிப்போ. ஸோ திஸ் இஸ் பிரெட் அல்வா, முட்டை, சிக்கன் 65, தயிர் பச்சடி. நான் அந்த ஊர்ல பாதி நாள் வந்து தயிரை வச்சுதான் ஓட்டினேனே. பிரியாணி 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 பிரியாணி. மம்மி கொஞ்சமா பிரியாணி, கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வைங்க மம்மி. ஜூஸ் ஜூஸ் ஆட் பண்ணணும். ஜூஸ் இங்க போய் லாஸ்ட்ல குடிங்க. ஐயோ எனக்கே ஜாலியா இருக்குது பாக்கிறதுக்கு. போதும் போதும். கொஞ்சமா சாம்பாருங்கிறேன். சாம்பார் ஆக்சுவலி இருக்கு கைஸ். ஆனா அது நேத்து வச்ச சாம்பார். வேணா நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜீரணம் ஆகுறதுக்கு ரசம். சத்தியமா இதெல்லாம் நான் சாப்பிட்டுருவேன். போயிடு. டன். சோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடுறது மட்டும்தான் பாக்கி. சோ கைஸ் ஐ அம் ஸ்டார்டிங் வித் பிரியாணி. ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை விட நான் பிரெட் அல்வா எவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படியா? இப்பவே சாப்பிடுறேன். எங்க வீட்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரெட் அல்வாலாம் செய்றாங்க. கடையில வாங்குற மாதிரி தான் இருக்குல்ல. நல்லா வந்திருக்கு. பிரெட் அல்வா ஆக்சுவலி ஈஸி கைஸ். நான் ரெசிபி வந்து தனியா ஷார்ட்ஸ்ல போடுறேன். ரொம்ப ஈஸி. சூப்பரா இருக்கு. ஐயோ அந்த ஊர்ல ஸ்வீட் கூட கிடையாது தெரியுமா? எந்த ஒரு சாப்பாடுக்கும் ஸ்வீட் கொடுக்கறது இல்ல, எதுவுமே கொடுக்கறது இல்ல. ஜூஸ் தவிர வேற எதுவுமே இல்ல. வேற லெவல்ல இருக்கு. செம்ம சாப்பாடு. வயிறு ஃபுல்லா இருக்கிறே உருண்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த சுடிதார் டைட்டா ஃபீல் ஆச்சு. அதனால வந்து இந்த சட்டைக்கு மாறிட்டேன். இவ்வளவு நல்ல சாப்பாடு எத்தனை நாளைக்கு அப்புறம் தெரியுமா? ஃபைனலி வந்துட்டு லஞ்ச் முடிச்சாச்சு. அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு லஞ்ச் வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் செய்கிற ஃபுட் தான். ஸோ ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா மற்றதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, எனக்கு வந்து பிரெட் அல்வா எல்லாரும் வீட்லேயும் பண்ணுவாங்களான்னு தெரில. நவ் நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா KFC சிக்கன். அதாவது வாங்க போறது இல்ல, வீட்லயே KFCல வர மாதிரி அந்த சிக்கன் வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். அண்ட் பை த வே வந்து இதோட ஃபுல் ரெசிபி வந்துட்டு நான் அந்த சேனல்ல போடுறேன். ஆக்சுவலி லைட்டா கொஞ்சம் மேக்கப் லிப்ஸ்டிக்லாம் கூடுனது காரணம் என்னன்னா இந்த செக்மெண்ட் வந்து ஒரு ஃபுல் வீடியோவா நான் அந்த சேனல்ல போட போறேன். ஸோ இப்போ நமக்கு ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா இப்பவே இன்னொரு வீடியோவையும் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்பவே போயிட்டு அதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபுல் ரெசிபியை இந்நேரத்துக்கு நீங்க அந்த சேனல்ல பார்க்கலாம். கீழே வேணாலும் நான் லிங்க் கொடுத்து வைக்கிறேன். ஓகே வாங்க போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 hour later. கைஸ் வாட் இஸ் திஸ்? சீரியஸ்லி சொல்றேன், ஒரு முயற்சியா தான் ட்ரை பண்ணோம். இந்த சிக்கன் வந்து வீட்லயே ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபுல் நான்வெஜ் விருந்துல வந்துட்டு ரொம்ப ஃபுல்லா இருக்கு. அப்படின்னாலும் ஏதாவது நான்வெஜ்ஜை வந்து ஸ்நாக்ஸ் வச்சாகணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு KFC சிக்கனை வீட்லயே செய்யலான்னு. இந்த பேப்பர் வேற. KFC சிக்கனை வீட்லயே ட்ரை பண்ணோம். ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரு vlogs இன்னத்துக்கு வந்திருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க ரெசிபி வேணும்னா. பட் ஆக்சுவலி அதே மாதிரி வந்திருக்கு. அந்த டெக்ஸ்டரு, அந்த பெரிய பெரிய மசாலா நாங்களே செஞ்சோம். ஸோ அதே மாதிரி வந்திருக்கு. டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ஆசமா இருக்கு. இவ்வளவு ஜூசியா வீட்ல செய்யற சிக்கன் கூட நாங்க சாப்பிட்டது கிடையாது. ஐ மீன் வீட்ல செய்யற மத்த டிஷ் கூட இவ்வளவு ஜூசியா இருந்ததே கிடையாது. யம்மி, சூப்பரா இருக்கு. ஸோ இதான் எங்களோட ஸ்நாக்ஸ். கொஞ்சம் என் அக்கா வந்துடுறேன்ட்டா. எங்க அம்மா காஃபி போட்டு வச்சிருக்காங்க. அவங்கலாம் காஃபி குடிச்சிட்டே சிக்கன் சாப்பிடுவாங்க. என்ன காம்பினேஷனே தெரியல. நான் வந்து சுட சுட சாப்பிடுவேன். ஸோ ரெடியா இருக்கு. ஹாப்பி ஈவினிங். பாய். நைட்டு வந்துட்டு வேற ஒரு விருந்தோட நான் உங்களை மீட் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு கைஸ். நல்ல ஃபுட்டு சாப்பிடும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நீங்களும் என்ன மாதிரி தானா? கைஸ் பிளான்ல ஒரு சின்ன மாற்றம் கைஸ். கடைசியில இப்ப நான் வந்து எங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் பேர் என்ன, அர்பன் ஸ்கொயருக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா நம்ம வந்து ஃபுல்லாவே வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு ஃபுல் ஒரு நான்வெஜ்ஜாவே நான் இருக்கணும்னு நினைச்சேன்.
பட் வேற வழி இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் சாட்டர்டே, அதனால எல்லாரும் வெளில கூட்டு வந்துட்டாங்க. ஆதலால் இங்கேயும் நான் வந்து விட்டு வைக்கல. நான்வெஜ் இஸ் நான்வெஜ், ஓகே. ஒரு பவுல் ராமன் பவுல், சிக்கன் டீரோ ராமன் பவுல் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கோம். இதோட ப்ரைஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். அப்புறமேட்டு டெசர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா we have tiramisu. ஐயோ கேமரா மறந்துச்சு. we have tiramisu. அதுக்கப்புறமா வந்து ப்ரௌனி இருக்கு. அப்புறமேட்டு இன்னும் நிறைய இருக்கும். என்னெல்லாம் சாப்பிட்றேங்கிறத வீடியோ அட்டாச் பண்றேன். பட் ஆனா இன்னைக்கு நைட் வந்துட்டு டின்னர் இப்படி ஆயிடுச்சு கைஸ். பட் எனிவேஸ் நான்வெஜ் இஸ் நான்வெஜ் தான் சாப்பிட்றேன். நல்லா அதுவும் கட்டுன்னு சாப்பிட்றதுக்காக வெளியில வேற வந்திருக்கேன். வந்த செகண்ட்ல வந்து காலி ஆயிட்டான். ஆக்சுவலி ராமன் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து இப்படி கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா நம்ம ஊர்ல வந்து ராமன் எப்படி கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த டோரிங்கிறது வந்து ஸ்பைசி ஃபிளேவரா செமையா இருந்துச்சு. வேற என்ன சொல்றது, காரம் இப்பதான் தெரியுது. எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. கடைசியா அந்த ரசம், ஆக்சுவலி சூப், ஆனா ரசம் இருக்கு. இது நம்ம இப்போ ஒரே சாட்டை காலி பண்ணிடலாம். சேலஞ்ச் வந்து இப்படி முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்துட்டு கடைக்கடையாக போய் எல்லா கடையும் ஒரு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம். இந்த ஃப்ளைட் வாங்கினோம். என் கூட வந்து 2 கேர்ள்ஸ் வந்தாங்க. இப்போ வெயிட் லைக் கேர்ள்ஸ் நைட் அவுட். கடைசியில் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சது. பட் ஆனால் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டேன், நிறையா சாப்பிட்டேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து கண்டென்ட் நான் வீடியோ எடுக்கிறதே யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைட்டாக லாஸ்ட்டாக சொல்ல பேசி இந்த சேலஞ்சு. நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது ஐடியா இருந்தால் please let us know in the comments. And yeah, bye. இதான் என் புது ஃப்ளைட், பச்சை கலர் ஃப்ளைட். Bye.